வியாழக்கிழமை அல்லாஹ்வுடைய தூதர் மரணமாவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் வியாழக்கிழமை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிபுடைய தொழுகையில் கலந்து கொள்கிறார்கள். வல் முர்ஸலாத்தி உர்ஃபா என்ற சூரத்துல் முர்ஸலாத்துடைய வசனங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி தொழ வைக்கிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழர்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தவில்லை. இஷாவுடைய தொழுகை வருகிறது. மக்ரிபுடைய தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை வைத்து இஷாவுடைய தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரால் எழுந்திருக்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கண் விழித்தவுடன் கேட்டார்கள், அஸ்ஸல்லன் நாஸ், இந்த நபித்தோழர்கள் தொழுது விட்டார்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி தொழ முடியும் அவர்களால்? உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்திருக்க முயற்சி செய்கிறார்கள். தண்ணீரை என் மீது ஊற்றுங்கள் என்கிறார்கள். மயக்கடித்து விழுகிறார்கள். அல்லாஹு அக்பர். மறுபடியும் மயக்கம் தெளிகிறது. கேட்டார்கள், அஸ்ஸல்லன் நாஸ், ரசூலுடைய முதல் கேள்வி, தொழுதார்களா இந்த மக்கள்? யா ரசூலல்லாஹ், இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் தண்ணீரை ஊற்றச் சொன்னார்கள். மயக்கடித்து விழுந்தார்கள். நான்காவது முறை கேட்டார்கள், அஸ்ஸல்லன் நாஸ், மக்கள் தொழுதார்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியை ஆயிஷாவை? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இல்லை, அவர்கள் உங்களுக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னால் முடியாது ஆயிஷா, என்னால் முடியாது ஆயிஷா, உன் தந்தையை தொழுகை நடத்துமாறு கூறு. யார் தந்தை? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளங்களை வெளிப்படுத்துகிறார்கள். அவ்வளவுதான் என்னுடைய தலைமைத்துவம்